So welcome to Purva Sokyam Live 360 degree, batch 6, gut reset, and today is the 15 days, 15th day. Okay. நீங்க வந்து உங்க கட்டை செக் பண்ண முடியும். மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. உங்கள் பாக்டீரியாவோட அபண்டன்ஸை பார்க்கலாம். என்னென்ன பாக்டீரியா, ஃபமிகுட்டஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, பாக்டீரியாய்டிட்டாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, லாக்டோபாசிலஸ் எவ்வளோ பர்சன்ட் இருக்கு, பிஃபிடோ பாக்டீரியம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும். இதை செக் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னா, யூ வில் நோ 15 நாளைக்கு முன்னாடி உங்கள் வயிற்றுலலாம் என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறதுன்றதை நிச்சயம் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் தி டயட் போர்ஷன். இந்த நம்ம ஆப்டிமல் கட் ஹெல்த்தை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி கம்பேரிசன் வித் அனிமல் பேஸ்டு ஃபுட்டு, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு, இதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் உடம்புக்கு வந்து உங்கள் குடலுக்கு வந்து எந்த வகை உணவு உகந்தது, தட் மீன் வாட் இஸ் குட் ஃபுட் ஃபார் யுவர் கட் அப்படின்னா, பிளான்ட் பேஸ்டுன்னு சொல்வீங்களா அல்லது அனிமல் பேஸ்டு சொல்வீங்களா? இதுதான் இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படின்னா சார் என்ன நாங்கள் வந்து நான்வெஜ்ஜை விட்டுறோம் போனோமா? அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ் வாட் இட் வாஸ் ஃபவுண்ட் த்ரூ சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ் கோயிங் ஆன், ஆராய்ச்சிகள் மூலமாக போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, விச் ஃபுட் இஸ் ரிச் இன் ஃபைபர், எந்த உணவில் நார் சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியுமா யாராவது? வெஜிடபிள் சார். வெஜிடபிள்ல நார் சத்து அதிகமா இருக்கா? ஓகே, குட், வெரி குட். ஓகே, let us find. To understand the what is good, let us go back to the history. வரலாறு நம்ம பார்க்கணும். ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா வடிவேலு, வரலாறும் முக்கியம் அண்ணா அப்படின்ற மாதிரி வரலாறு நம்ம பார்த்துருவோம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது. Did our microbiota co-evolve or has it remained the same? அதாவது நம்ம காலப்போக்கில் வாழ்க்கையில நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் குடல்ல இருக்க நுண்ணுயிரிகள் வந்து பரிணாமம் வளர்ச்சி வந்து எப்படி கோய்வால்வ் ஆகுதா அல்லது கோய்வால்வ் ஆகாம அப்படியே தான் இருக்குதான்ற கேள்வி. நல்லா கவனிங்க. உலகத்துல, இந்த பூமியில அல்லது இந்த எஸ் உயிரினங்கள் வாழக்கூடியது, நீர்வாழ் உயிரினங்கள் வந்து 9 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. 9 லட்சம் இனங்கள் தண்ணியில மட்டுமே. தண்ணியில என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுல 9 லட்சம் இருக்குதாம். அதே போல மற்ற உயிரினங்கள், செடி, மரம், கொடி, இதெல்லாம் வந்து 20 லட்சம் உயிரினங்கள் இருக்குதாம். 20 lakhs இனங்கள். ஓகே, அது போல பூச்சி மற்றும் ஊர்வன பாம்பு, அந்த ஓணான், அந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் 11 லட்சம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பறவைகள், பரப்பன வந்து 10 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. மனித இனம் மட்டுமே 4 லட்சம் இனங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் மனித இனம் ஒன்றுதான் நினைக்கிறோம். இல்ல, மனித இனத்திலே வந்து 4 லட்சம் இனங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கட் மைக்ரோபயோட்டா என்ன இருக்குதுன்னா, ஹியூமன் இவாலுவேஷனோட சேர்த்து தான் அதுவும் பரிணாமம் பெற்றிருக்குது. குடல்ல இருக்கக்கூடிய அந்த பரிணாமம் எப்ப நடக்குது அப்படின்னா, அந்த மைக்ரோபயோட்டா அப்படின்ற நுண்ணுயிரும் சேர்ந்து தான் பரிணாமம் ஆயிருக்கு. அப்ப இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த முதல்ல வந்து நம்ம குரங்குன்ற வார்த்தையை பயன்படுத்தாம இந்த ஒரு மனித குரங்கா, ஓகே மனிதன் வச்சுக்கங்களேன், முதல்ல 4 காலில் நடந்த ஒரு விஷயம். இந்த இனம் 2 காலில் நடக்க ஆரம்பிச்சது. கைகளுக்கு வேலை இல்லை. என்ன பண்ணுச்சு, ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. நடக்க முடியாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோல் வச்சிருக்குது. அந்த வச்சுட்டு நடந்து பயிற்சி பெற்று அந்த தடியை வச்சு தன்னோட இரையை தேடுறதோ அல்லது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கோ பழக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த கையில வந்து வச்சு எப்படி வேலை செய்யறது அந்த இனம் மாற்ற ஆரம்பிச்சது. கடைசியில இப்ப இருக்க இனம் என்ன பண்ணுது, பரிணாமம் பெற்று என்ன பண்ணுது, ஒரு சேர்ல உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த இனம்
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பரிணாமம் அப்படிம்பாங்க. அப்போ எப்படி மனிதன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்ற ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்ததோ, அதே போலதான் நம்மளோட கட் மைக்ரோபயோட்டா குடல் நுண்ணுயிரிகளும் சேர்ந்துதான் பரிணாமம் பெற்றிருக்குது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகே, ரைட். கொஞ்சம் இது கன்ஃபியூஷனா இருக்கும், பட் டோன்ட் வரி. கட் மைக்ரோபயோட்டா ஆஃப் மேமல்ஸ் அண்ட் அதர் வெர்டிபிரேட்ஸ். குடல் இதுன்னு பார்க்கும்போது நிறைய இனங்கள் சொன்ன பார்த்தீங்களா? பாலூட்டும் இனம் இருக்கு. ஓகே, மற்ற இனங்களும் இருக்குது உலக அளவில். அது நீங்க பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்கலாம். என்னென்ன இனங்கள் இருக்குதுன்றத இதில் போட்டிருக்குது. ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு, மேமல்ஸு, ரெப்டைல்ஸு. அதே போல் இந்த இடம், இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடியது ஃபிஷ்ஷு, தண்ணிக்குள்ளே இருக்குது. பேர்ட்ஸு கொடுத்துருக்காங்க. மேமல்ஸ், பாலூட்டும் அனிமல் கொடுத்துருக்காங்க. ரெப்டைல்ஸு. ஹியூமன்ஸில் வந்து எனோமாமி அப்படின்ற இனம், மாலவி அப்படின்ற இனம், வெனிசூலா அப்படிங்கிற இனம், யுஎஸ்ஏல இருக்க இனம், நான் ஹியூமன் பிரமேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம், வௌவால் இனம், ஹூஃப்டு மேமல்ஸ் அப்படின்னா இரட்டைப்படை குழம்பிகள். இது வந்து ஆர்டியோடெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அதர் மேமல்ஸ், இது எல்லாமே வந்து உலகத்துல இருக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பாரிசன் ஆஃப் கட் மைக்ரோபயோட்டா பிட்வீன் ஹியூமன் கிரேட்டர் பிரமிட்ஸ். பிரைமேட்ஸ் அப்படின்னு சொன்னா அடைக்கப்பட்ட இடங்கள்ல வளரக்கூடியது. அதாவது ஒரு ஒரு ஜூன்னு வச்சுக்கலாம், அது பிரமிட்ஸ். அந்த பிரமிட்ஸ் வந்து அந்த அடைச்சு வச்சிருந்தாலும் சரி, அல்லது வந்து வெளியே காட்டுல இருந்தாலும் சரி, அதோட கட் மைக்ரோபயோட்டா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ வைல்டு நான் ஹியூமன் பிரமிட்ஸ் அப்படிங்கும்போது இங்க படம் பாருங்க. இது வந்து ஜிம்பான்சி இருக்கு, இதுல மனித குரங்கு இருக்கு, எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. ஓகே, ஸோ கேப்டிவ் நான் ஹியூமன் பிரமிட்ஸ் அப்படிங்கிறது வந்து, கேப்டிவ் அப்படின்னா உங்களை வந்து ஜூல பிடிச்சி வச்சுக்கிறது தான். ஸோ இதை தான் வந்து அந்த கட் மைக்ரோபயோட்டாவும் சிமிலர் டைம், சேம் டைம் அது நம்ம வந்து வளர்ச்சி பெற்றுக்கிட்டு தான் இருக்கு. பரிணாம வளர்ச்சி அதுக்கு தான் இருக்கு. சில விஷயங்கள் வந்து டைவர்ஸ் கட் மைக்ரோபயம் பிட்வீன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு பாப்புலேஷன்ஸ் அண்ட் நான் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பாப்புலேஷன். ஒரு காலத்துல அமெரிக்காவில் தான் வந்து இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் வர ஆரம்பிச்சது. அப்போ இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற இனங்கள் ஒன்று இனோமாமி அப்படிங்கிற நான் வெனிசூலால இருக்கக்கூடிய இனங்கள். இப்போ இந்த படங்கள் பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஹியூமன் மைக்ரோபயோட்டா இன் எவல்யூஷன் இப்படிதான் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இது 2017 பிஎம்சி பயோலாஜி அப்படிங்கிற ஆராய்ச்சி மூலமா இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். ஓகே, என்ன இவங்கெல்லாம் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி, ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன பண்ணி பார்த்துருக்காங்க? வாட் டிட் தே ஃபைண்ட்? பிளான்ட் பேஸ்டு டயட்டா அல்லது அனிமல் பேஸ்ட் டயட்டா அப்படின்னு பார்க்கும்போது, பிளான்ட் பேஸ்ட் டயட் என்னன்னா, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஹை டயட்ரி ஃபைபர் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரி சொன்ன மாதிரி ஹை டயட்ரி ஃபைபர் இருக்கு. ஓகே, துர்கா சொன்ன மாதிரி லோ சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட். சேச்சுரேட்டட் ஃபேட் அதாவது அந்த கொழுப்பு ஒரு வகை தீமை செய்யக்கூடிய கொழுப்பு ரொம்ப லோவா இருக்குது. எதுல? பிளான்ட் பேஸ்ட் டயட்ல. மினரல்ஸும் வைட்டமினும், அதாவது உயிர் சத்து, தாது சத்து ரெண்டுமே வந்து அதிக அளவு இருக்கிறது. எதுல? காய்கறிகள்ல, பழங்கள்ல. ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட், எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறத விட செல்களை அழிக்கக்கூடிய அந்த ஒரு சத்துவ வைட்டமின் சி மாதிரியான செல் சிதைவை தடுக்கக்கூடிய சக்தி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க அது ஆங்கிலத்துல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ல இருக்கு. அனிமல் பேஸ்ட் டயட்ல, அதாவது பிரியாணி, சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது கலந்த உணவு வகைகளை என்ன இருக்கு அப்படின்னா, கொலஸ்ட்ரால் வந்து ஹை லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? அது குட்டா பேடா அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் டயட்ரி ஃபைபர் நம்ம இதுல கிடையாது. இதுல நம்ம சாப்பிட்ற அனிமல் பேஸ்ட் டயட்ல டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். சேச்சுரேட் ஃபேட் வந்து அதிகமா இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அந்த தீமை தரக்கூடிய கொழுப்பு அதிகமா இருக்கும்.
மினரல்ஸ் நல்லா ஹையா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. மினரல்ஸ் அப்படின்னா தாது சத்துக்கள் அதிகமா இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் கம்மியா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பிளான் பேஸ்ட் டயட்டா, அனிமல் பேஸ்ட் டயட்டா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்தரா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதனால இம்பாக்ட் என்னன்னு பாருங்க. பிளான் பேஸ்டு சாப்பிட்றதுனாலையும் அனிமல் பேஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் என்ன இம்பாக்ட்னு இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது வந்து அனிமல் பேஸ்டு மீல் அண்ட் கிரீன் கலர்ல போட்டிருக்கிறது பிளான் பேஸ்ட் மீல். இது வந்து நம்ம உள்ள அனுப்புறோம். உள்ள அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க போட்டிருக்கு பாருங்க, பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாக்டீரியா அண்ட் பாக்டீரியா மெட்டபாலைட்ஸ் இது வந்து ஹையா இருக்கும். அதாவது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தீமை தரக்கூடிய பாக்டீரியாவோட லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எப்ப அனிமல் பேஸ்ட் ஃபுட்டு உள்ள போகும்போது. எல்பிஎஸ் அப்படிங்கிறது லிப்போபாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்போபாலிசாக்கரைட்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வஸ்து அதிகமாகும். பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் எஸ்சிஎஃப்ஏங்கிற ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப குறையும். பாருங்க, எது தீமை தரக்கூடிய விஷயங்களோ அது அதிகமாகும், எது நன்மை தரக்கூடிய விஷயங்களோ ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்லாம் குறையும். அப்ப இது வந்து அனிமல் பேஸ்டு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் நியூட்ரிஷன் ரிலேட்டட் கிரானிக் டிசீசஸ். கிரானிக் டிசீசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிறது பர்மனண்டா இருக்கக்கூடியது. இது நியூட்ரிஷன் ரிலேட்டடா இருக்கும், வந்து இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆகும் அனிமல் பேஸ்ல பண்ணும்போது. என்னென்ன டிசீசஸ் சொல்லலாம்? கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சொல்லலாம், டயபெட்டிஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி சொல்லலாம், ஹைப்பர் டென்ஷன் சொல்லலாம், நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு இல்லையா, நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதுவே நம்ம பிளான் பேஸ்டு மீல்ஸை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் எப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிக் பாக்டீரியா அண்ட் பாக்டீரியா மெட்டபாலைட்ஸ் ரொம்ப லோ ஆகும். எல்பிஎஸ் லிப்போபாலிசாக்கரைட்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ரொம்ப கம்மியாகும். பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் எஸ்சிஎஃப்ஏ அதாவது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகும். இதனால என்ன பயன் அப்படின்னா, டிக்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் டிநியூட்ரிஷன் ரிலேட்டட் கிரானிக் டிசீசஸ். கிரானிக் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு பிளான் பேஸ்ட்ல, அனிமல் பேஸ்ட் ஃபுட்ல அதிகம். இதைத்தான் நம்ம வந்து சொல்ல போறோம். சொல்றது இந்த பூர்வ சௌக்கியம் அமைப்புல நம்ம எடுத்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான முறைப்படி என்ன ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சாங்களோ அதை தான் சொல்றோம். we are not advocating you to take only வெஜிடேரியன் ஃபுட்டு அல்லது ஒன்லி நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, நீங்க நான்வெஜ் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்ல வரல. அந்த விஷயத்தை வந்து டிசைட் பண்ற அத்தாரிட்டி நீங்க ஒரு ஆள் தான். நீங்க வந்து இப்போ இந்த தட்டுல போட்டிருக்க அரைக்குறையா வேக வச்ச அரை வேக்காட்டுல வச்ச கேரட் இருக்குது, தக்காளி இருக்கு, ஓகே, அண்ட் பீன்ஸ் இருக்கு, அந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கு, நிறைய காய்கறிகள் இருக்கு, ஓகே. நாங்க இதை ப்ரெஃபர் பண்றதா அப்படிங்கிறது நீங்க தான் பார்க்கணும், ஓகே. ஷேர் அ பிக்சர் ஆஃப் வெல் டெக்கரேட்டட் பிளான் பேஸ்ட் பிளேட். இன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்லா அழகா நிறைய பேர் நல்லாவே பிளேட் போடுறீங்க, ஐ எம் ஹாப்பி. சில பேர் இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிளேட்ல நல்லா இருக்கு, வெல் ப்ரெசன்டடா இருக்கு, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு பிளேட் போடுங்க நீங்க சாப்பிட்றத, ஓகே. பிக்சர் ஆஃப் வெல் டெக்கரேட்டட் பிளான் பேஸ்டு பிளேட், இதுதான் உங்களோட பாடம் இன்னைக்கு. ஸோ மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு இன்டென்சிவ் ஃபேஸ் ஆரம்பிக்குது. வாட் இஸ் இன்டென்சிவ் ஃபேஸ், என்ன, அதனால என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத எல்லாரும் வந்திருந்து நாளைக்கு கவனிங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு யோகா மேம் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. 7 o'clock நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே.